விஷால் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் மகுடம். ஈடி ஐங்கரன் படங்கள் எடுத்த ரவி அரசு தான் இந்த படத்துக்கு கதை எழுதி டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதியில் அவர் விலகிட்டதால விஷாலே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. விஷாலோட சேர்த்து தம்பி ராமையா, துஷாரா விஜயன், அஞ்சலி, ஜான் விஜய் அப்படின்னு இன்னும் படத்தில் பல பேர் நடிச்சிருக்காங்க. அதே பழைய பழிவாங்கிற கதை தான் அப்பா மகன் சென்டிமெண்ட்டையும் ஹார்பரில் நடக்கிற கடத்தலையும் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அப்பாவால் வெறுக்கப்படுற பையன் மறுபடியும் அப்பாவை ஏற்றுக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனு. மார்க் ஆண்டனி தலைவா படத்துலையும் இதே ஒன்லைன் தான். படத்தோட ஆரம்பம் 1960 ஒரு குழந்தை கடத்ததில் ஆரம்பிச்சு படம் அங்கிருந்து ஒரு யூட்டன் போட்டு லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் துஷாரா விஜயனோட நடிப்பு செம்ம அழகு. விஷால் குடும்பத்தோட கார் வாங்குறதுக்கு போய் அவமானப்படுற சீனை ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாங்க. தம்பி ராமையா பண்ணக்கூடிய ஒரு சில காமெடியெல்லாம் ஸ்க்ரீன்குள்ளார கையை விட்டு நாமளே 2 தட்டு தட்டிடலாமா அப்படின்ற அளவுக்கு கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது. இன்டர்வல் சீனில் அப்பா விஷால் அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல கொஞ்சம் சஸ்பென்ஸோடு நிறுத்தி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு விதமான கலர் டோன்லையும் செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு கலர் டோன்லையும் இருக்குது. அநேகமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரவி அரசு டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து அவர் அடித்து துரத்திட்டு செகண்ட் ஹாஃபை விஷாலை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வடச்சென்னை படத்தோட வாசம் தான் அதிகமாக அடிக்குது. அதே வடச்சென்னை படத்தோட கதையை வேறு கேரக்டர்ஸ் நடித்து பார்க்குற மாதிரி தான் நமக்கு தோணுது. சாதாரண ஒரு ஆள் எப்படி ஹார்பரையே கண்ட்ரோல் பண்ணுற ரவுடியாக மாறுறான் அப்படின்றதுக்கான சரியான காரணம் சொல்லப்படவே இல்லை. ஹார்பர் வழியாக ட்ரக்ஸு, தங்கம், ஆர்கன்ஸு இது மட்டும் தான் கடத்த முடியும் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த தமிழ் சினிமாவில் இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. அட்லீஸ்ட் அந்த லைன்லேயாவது கதையை கொஞ்சம் ஓட்டியிருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இவங்க அதையும் பண்ணலை. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா அஞ்சலியோட கேரக்டரும் அவங்க நடிச்சிருக்கிற நடிப்பும் தான். அஞ்சலிக்கு இது செம்மையான கம்பேக் படம். அவங்களுக்கு வச்சிருக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்பா மகன் அப்படின்னு 2 கேரக்டர் விஷாலுக்கு. இதில் அப்பாவோட கெட்டப்பும் அவருக்கான மாடுலேஷனும் நமக்கு மார்க் ஆண்டனி படத்தை தான் ஞாபகப்படுத்துது. ஆனால் அப்பா கேரக்டருக்கு ஜிவி பிரகாஷ் போட்டிருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் கூஸ்பம்ஸ். செகண்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர்ஸ் ஆகும்போதே படம் அங்கேயே முடிஞ்சிருது. இருந்தாலும் நான் என்னோட டைரக்டிங் திறமையை காட்டுறேன் அப்படின்னு இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு இழுத்து நம்மளையும் சேர்த்து சாகடிச்சிருக்காரு டைரக்டர் விஷால். நீளமான ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதை விட நீளமான ஃபைட் சீன்ஸு, லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் நிறைய குறைகள் இருக்குது. பழைய இளையராஜா பாட்டை ஃபைட்டுக்கு பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கெல்லாம் ரொம்ப பழசாகிடுச்சு. அதை இவங்க இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்துமணி மாலை பாட்டுக்கும் ஃபைட் சீனுக்கும் ஒட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த படம் ஓடுது. சில சீன்ஸ்லாம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஸ்பேரிங் போடாமல் வேறு ஒரு டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக தான் வந்திருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு.